வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு நம்ம இந்த 2 மணி ரிவ்யூ நிகழ்ச்சியில பார்க்க போறது மார்வல் ஜாம்பி சீசன் 1 ஃபுல் ரிவ்யூ. அண்ட் இந்த சீரிஸ்ல எதெல்லாம் நல்லா பிரசன்ட் பண்ணிருந்தானுங்க, எதெல்லாம் பண்ணலன்ட்டு இந்த ரிவ்யூல பார்த்தலாமா? இந்த சீரிஸ் நான் பார்க்கணும்னு நினைச்சதுக்கான காரணமே ரெண்டே ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன், இது ஆர் ரேட்டடா பிரசன்ட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்வல் எல்லாத்தையும் PG-13 படி நம்மளோட கழுத்தை தான் அறுத்துட்டு இருந்தான். ஆனா அதுல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மார்வல் வெளியில வந்துட்டு இருக்கானே. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஆர் ரேட்டட் கண்டென்ட் ஏறிக்கிட்டே தான் போகுமே. முக்கியமா எபிசோட் 1 எண்டிங்ல கேப்டன் அமெரிக்காவை ரெட் கார்டியன் எப்படி போட்டு தள்ளான்னு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி கோஸ்டுக்கு நடந்த அந்த ஃபேட்டாலிட்டின்னு சொல்றதோட ப்ரூட்டாலிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரூட்டாலிட்டி அப்போ ஸ்கிரீன்லயே பிளட் தெரிச்சிருக்கும். அதே மாதிரி எபிசோட் 2 எண்டிங்ல நெய்மோரை இறக்கி அடி வாங்கணும்னே உருவாக்குன ரிக், டெனிஸ், சாண்ட்ரா 3 பேருக்குமே நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. அதுலயும் இந்த சீரிஸ் வந்ததுல இருந்தே நான் தேடிட்டு இருக்க ரிக் அந்த ஃப்ரேம்ல இருந்தே காணும். ஏன்னா நெய்மோரை வச்சு அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருப்பானுங்க. சரி, எபிசோட் 2ல ஒரு நல்ல ஆர் ரேட்டட் கண்டென்ட் கொடுத்தானுங்க. இதோட எப்படா எபிசோட் 3ல பெட்டரா கொடுக்க முடியும்னு பார்த்தா எபிசோட் 2ல கொடுத்த ஆர் ரேட்டட் கண்டென்ட்டோட பயங்கர தூக்கலாவே கொடுத்திருப்பானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஹீரோ டீம்ல இறந்தவங்க எல்லாருமே டீமை காப்பாத்துறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இறந்திருப்பாங்க. ஆனா எபிசோட் 3ல சாக்ரிஃபைஸ்க்கான பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்னா அங்க வந்த ஜாம்பிஸ் எல்லாமே காட் லெவல் பவர்ஃபுல்லா இருக்கிற ஆஸ்கார்டியன் சோல்ஜர்ஸ். அதனாலே நம்ம டீம்ல 3 விக்கெட் விழுந்திருக்கும். முக்கியமா நம்ம ஜிமிஹூ, டெட்டில எல்லாம் ரொம்பவே பாவம். இந்த சீசன்லயே பயங்கரமான டெத்னா அது நம்ம ஜிமிஹூவும் டெட்டில இருக்கும் தான். ஆனா இதுக்கப்புறம் வந்து எபிசோட் 4ல பெருசா ஆர் ரேட்டட் கண்டென்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டீம்ல இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் டக்கு டக்குன்னு போட்டு தள்ளிருப்பானுங்க. ஆனா மார்வல் இப்பதானே இந்த ஆர் ரேட்டட் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. சோ அந்த விதத்துல மார்வல் இது ஆர் ரேட்டடா கொடுத்த விஷயம் எல்லாமே போதுமான அளவு தான் இருந்தது. அந்த செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ ஆர் ரேட்டட்னு பிரசன்ட் பண்ணாலே கண்டிப்பா ஆக்ஷன் இல்லாம சொல்லவே முடியாது. சோ நான் எந்த இடத்துல ஆர் ரேட்டட் நல்லா இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணணும். அங்க சும்மா எல்லாரையும் ப்ரூட்டலா கொண்டுட்டு போகாம ஒரு நல்ல டீசென்ட்டான ஆக்ஷன் பேக்டான சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் எபிசோட் 4ல என்னதான் ஆர் ரேட்டட் சீக்வன்ஸ் அதிகமா இல்லனாலும் ஆனா முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்டா தான் கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி சீசன் 1ல என்ன நல்லா பண்ணிருந்தாங்கன்னா, கேரக்டர் அண்ட் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரீன் டைமிங். அந்த கேட்டகரியில சீசன் 1ஓட மெயின் லீடா காமிச்சிக்கிறது மிஸ் மார்வல். என்னதான் இவ யங் அவெஞ்சராவே இருந்தாலும் இவளை வச்சு எப்படி கதையை மூவ் பண்ண முடியும்ங்கறத நல்லாவே பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இவ ஃபீமேல் லீடா இருக்கா, அதனால இவ நினைச்சா வாண்டாவே டிஃபீட் பண்ண முடியும்னு மார்வல் ஃபேஸ் 4ல பண்ணிட்டு இருந்த அந்த முட்டாள்தனமான வேலையை இங்க பண்ணாம இவளால என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இந்த ஜாம்பி அப்பாகலிப்ஸ் வேர்ல்டுல எப்படி சர்வே ஆகலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவ இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருப்பா. ஏன்னா அவளால வாண்டாவை எதிர்க்கிற அளவுக்கு அவகிட்ட பவர் கிடையாது. சோ அதனால அவளால முடிஞ்சதை பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவா காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா இந்த சீசனுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் கேரக்டர் பிரசன்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷாங்ஷி. ஏன்னா மத்த எல்லா சூப்பர் ஹீரோஸ்மே அவங்களோட சூப்பர் ஹீரோ சூட்ஸ்ல தான் அப்பியரன்ஸ் ஆயிருப்பாங்க. இன்க்ளூடிங் யங் அவெஞ்சர்ல இருக்க கேட் பிஷப், ரீரி வில்லியம்ஸ், கமலா கான் 3 பேருமே அவங்களோட சூப்பர் ஹீரோ சூட்ஸ்ல தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இன்னமும் அந்த வேர்ல்டுல ஒரு சூப்பர் ஹீரோவாவே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஷாங்ஷி அண்ட் அவனோட டீமை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜாம்பி அப்பாகலிப்ஸ் வேர்ல்டோட மெர்ஜ் ஆகி ஒரு சர்வைவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாங்ஷி கிட்ட எதுக்கு அவங்க அப்பா 10 ரிங்ஸ் கொடுக்குறாரு, அது ஷாங்ஷிக்கு எந்த விதத்துல தேவைப்படுதுங்கிறத ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. முக்கியமா இது மேட் மேக்ஸ் ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணதுல அமேசிங்கா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த சீரிஸை பார்க்கறதுக்கு எனக்கு 2 ரீசன் இருந்ததுன்னு நான் சொன்னல. அதுல ரெண்டாவது ரீசனே தலைவன் பிளேடு தான். ஆக்சுவலா தலைவன் ட்ரைலர் அப்பவே மார்வல் ஜாம்பிஸோட ஒரு செல்லிங் பாயிண்டா மாதிரி இருப்பான். ஏன்னா பிளேட சும்மா இறக்காம காஞ்சோட நெக்ஸ்ட் அவதாரா பிளேட் நைட்டா இறக்கி இருப்பாங்க. அந்த தலைவனுக்கு மட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரா ஃப்ரேமிங். இந்த 3 பேரை தாண்டி நம்மளால எமோஷனலா கனெக்ட் ஆக முடிஞ்ச கேரக்டர் அலெக்சி. ஏன்னா எபிசோட் 1ல தன்னோட மனைவி மெலினாவை இழந்ததும் அடுத்த எபிசோட்லயே தன்னோட பொண்ணு ஹெலினாவை காப்பாற்ற முடியாம தலைவன் உடஞ்சி போய் ஓரமா உட்காந்துருவாரு. அந்த சீன்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதனால அலெக்சி கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட்டா இருந்தது டெட் டீலர் அண்ட் ஜிமியோட காம்போ. ஆல்சோ கேட்டியே ஃபன்னியா பிரசன்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. சோ கேரக்டர்ஸ்னு மார்வல் ஜாம்பிஸ்ல பார்த்தா நான் சொன்ன இந்த கேரக்டர் தான் நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் விஜுவல் சைடுல எது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தா அனிமேஷன் ஸ்டைலும் அண்ட் ஜாம்பிஸை பிரசன்ட் பண்ண அந்த விதம். ஏன்னா இருக்கிற ஜாம்பியை சமாளிக்கிறதுக்கே இங்க வழி இல்ல. இதுல வாண்டா வேற அவளுக்குன்னு ஒரு ஜாம்பி ஹாரடே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இதுல பிம்பாட்டிகளால பெருசான ஜாம்பிஸ் எல்லாம் இறக்கி சம்பவம் பண்ணிருப்பானுங்க. ஆனா இந்த மாதிரியான ஜாம்பிஸ் எல்லாம் இறக்குனதுலாம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சுங்க. சரி, இருக்கிற நல்ல கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்னத்தெல்லாம் சொதப்பி வச்சிருந்தானுங்க பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ரீசனே இவங்க கதையை சரியா ஃபோக்கஸே பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விக்கான பதில் அடுத்த எபிசோட்ல ஃபில் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணவே இல்ல. முக்கியமா இந்த சீரிஸோட வில்லியா காமிச்ச வாண்டா. ஒரு கதையை எடுத்தாலே எல்லா கேரக்டருக்குமே ஒரு மோட்டிவ் இருக்கும். அப்படி வாண்டாக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு கிளியரா மென்ஷனே பண்ணல. லைக் இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க வாண்டாக்கு கமலா கான் தான் தேவைன்னு. ஓகே, எதுக்கு தெரியல. அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர் அவளுக்கு தேவைன்னு தான் காமிச்சிருப்பாங்க. ஓகே, எதுக்கு அதுவும் தெரியல. முக்கியமா இந்த ஜாம்பி வைரஸ் ஏதாவது சூப்பர் ஹீரோவை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அவங்களோட சூப்பர் ஹீரோ எபிலிட்டியை அந்த வைரஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குது. சோ அதனாலதான் வாண்டா அவளோட ரியாலிட்டி மேனிபுலேஷன் பவரை வச்சு மத்த ஜாம்பிஸை கண்ட்ரோல் எடுக்கிறா. இந்த பாயிண்ட் கூட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, வேலிடாவும் இருந்தது. ஆனா அந்த ஜாம்பி ஹாரரை யூஸ் பண்ணி மத்த எல்லாரையும் பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிச்சிருப்பா. எப்படி ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆன வாண்டாவால அவளோட மூளை யூஸ் பண்ண முடியுது? அப்படி அவளோட பிரெயினை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சா அப்ப அந்த ஜாம்பி வைரஸ்க்கு அந்த இடத்துல என்ன வேலை இருக்கு? ஜஸ்ட் வாண்டானே காமிச்சிருக்கலாமே. நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே இந்த சீரிஸோட வில்லியா இருக்கிற வாண்டாவை சுத்தி மட்டும்தான். இவனுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இந்த வேர்ல்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணணும்
பண்ணணும்ட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர் ரைட்டிங்ல பாதி அளவு கூட வாண்டாக்கு கொடுக்கவே இல்ல. ஜஸ்ட் வாண்டாவை பார்த்தா எல்லாருமே பை பண்ணணும்னு தான் காட்டுறாங்க. தென் இதை தாண்டி இந்த எபிசோட்ல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா எபிசோட் 2ல டேலகன்ஸ் ஜாம்பிஸா இறக்கிருப்பானுங்க. ஆனா அதே எபிசோட் 2ல தான் சிட்டியும் சி தான் லாஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸா இருக்குன்னு ராஃப்ட காமிச்சிருப்பானுங்க. ஏன்னா அது தண்ணிக்குள்ள முழுகிறதுனால டெட்லாண்ட் கிட்ட இருந்து இவங்களால ஈஸியா தப்பிச்சிட முடியும். ஆனா அந்த இடத்துல டீப் சீலயே வாழ்ற டேலகன்ஸ் எப்படி ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆனாங்க? தென் அப்படியே நம்ம எபிசோட் 4க்கு வந்தா வாண்டா அவரோட ஆர்மியை வச்சு ஹல்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவரோட பவர் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த இடத்துல இருந்தது நார்மல் ஹல்க் கிடையாது, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பவர் அப்சர்வ் பண்ண இன்ஃபினிட்டி ஹல்க். அதனால வாண்டா மேல 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த பச்சை கலர்ல இருக்கிற டைம் ஸ்டோன் மட்டுமே வாண்டா மேல யூஸ் பண்ணியிருந்தா வாண்டாவை ஈஸியா டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் வாண்டா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு கிடைச்சிருக்கும். ஆனா இவனுங்க ஹல்க் அதெல்லாம் பண்ண விடாம ஹல்க் குனியை வச்சு குத்திட்டு இருப்பானுங்க. தென் இதுக்கப்புறம் இந்த சீரிஸை கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சானுங்க பாருங்க, அங்கதாங்க மார்வலோட பியூட்டியே இருக்கு. ஏன்னா இப்ப அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீசன் 2க்கு வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் அப்படியே இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னாலே நம்ம சீசன் 2 பார்த்தாகணும். இதுல இருக்கிற கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சுக்கன்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா கதையில ஒரு ஃப்ளோவே இல்லாம எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும்னு கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க. எனக்கு கேட்ட இந்த சீரிஸ்ல கொஞ்சோண்டு கதையை இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா உள்ள இருந்த ஆர்-ரேட்டட் கண்டென்ட்டே இந்த கதையை ஒரு ஃப்ளோவா கூட்டிட்டு போயிருந்திருக்கும். பெருசா எந்த இடத்துலயுமே கதையும் அடி வாங்கி இருந்திருக்காது. ஓவராலா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். பட் நம்ம அகைன் அண்ட் அகைன் ரீவாட்ச் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு மிஸ்டேக்ஸ் துண்டா தெரியுது. ஆனா நம்ம அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு பார்த்தா ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டான ஆர்-ரேட்டட் சீரிஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது எபிசோட் நம்பர் 2 தான். ஏன்னா அது ஒரு மேட் மேக்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஜாம்பி அப்பாகலிப்ஸ் வேர்ல்ட் பிரசன்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எல்லா எபிசோடையும் பிரசன்ட் பண்ணியிருந்தா மேபி மார்வல் ஜாம்பிஸ் ஒரு நல்ல சீரிஸா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் சீசன் 2ல எந்த அளவுக்கு இவங்க கதையை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு. முதல்ல சீசன் 2 இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் சீசன் 2 கன்ஃபார்ம் ஆகி மார்வல் ஜாம்பிஸ் வரதா இருந்தா அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அண்ட் இந்த ரிவ்யூல ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பா, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.